இன்றைக்கி வந்துட்டு நம்ம ஷேக் சையத் கிராண்ட் மாஸ்க் அபுதாபி அங்கே தான் வந்து போயிட்டுருக்கோம். போகும்போது கிளைமேட் பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது. நம்ம ஊர்லலாம் வந்துட்டு ரிவர் தானே வந்து கிராஸ் ஆகும் ரோடில். இங்கே பார்த்திங்கன்னா சாண்ட் வந்து கிராஸ் ஆகி போயிட்டுருக்கு. டெசர்ட்டில் இப்படி தான் கிளைமேட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் அதுவும் நல்லா தான் இருக்கும். திடீர்ந்தாலும் ஒரு கிளைமேட் இருக்கும், திடீர்ந்தாலும் வேறு ஒரு கிளைமேட் இருக்கும், திடீர்ந்தாலும் பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிட்ருக்கும். ஸோ இதை உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னு தான் இதை எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம மாஸ்க் பக்கத்தில் வந்தாச்சு. இந்த மாஸ்க் பார்த்திங்கன்னா யூஏஇலே வந்து லார்ஜஸ்ட் மாஸ்க் வந்து இதுதான். அப்புறம் இது வந்து கட்டினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட், யூஏஇயோட ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட் ஷேக் சையத். அவர் தான் வந்து இதை கட்டியிருக்காரு. ஸோ அவரோட தலைமையில் தான் எல்லாமே நடந்திருக்கு. ஸோ அவரோட நேமே வந்து இதில் வச்சுட்டாங்க. ஆனால் மாஸ்க் வந்து கட்டி முடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அவர் இறந்துட்டார். அவரோட விருப்பப்படி வந்து மாஸ்க்குள்ளே தான் அவரை வந்து அடக்கம் பண்ணியிருக்காங்க. இது மாஸ்க் அப்படிங்கிறதுனால நமக்கு ட்ரெஸ் கோடு இருக்குது. அந்த ட்ரெஸ் கோடில் தான் நம்ம போகணும். அப்போ தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. மென்ஸ் பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸ் அந்த மாதிரி போடக்கூடாது, லாங் பேண்ட் போடணும். உமன் பார்த்திங்கன்னா ஹெட்டை வந்து கவர் பண்ணியிருக்கணும், ஹேண்ட் வந்து ஃபுல் ஹேண்ட் வந்து கவர் பண்ணியிருக்கணும். நாங்கள் வந்து கரெக்டாக 10 o'clock வந்து உள்ளே வந்தாச்சு. லியான் வந்து வீட்டிலேருந்து கிளம்பும்போது எங்கே போகிறோம் அப்படின்னு வந்து கேட்டான். அப்போது இப்படி மாஸ்க்கு போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம். போர் அடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். எங்கேயாவது பார்க், பீச் அந்த மாதிரி கூட்டிகிட்டு போங்க, ப்ளே பண்ணுற மாதிரி அப்படி சொல்லிட்டு இருந்தான். ஆனால் இங்கே வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா என்ன ஃபோட்டோ எடுங்க அப்படின்னு சொல்லி போஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு இந்த ஸ்ட்ரக்சர்லாம் பார்த்தோன்னா அவனுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு. இப்போ நாங்கள் வந்து உள்ளே போயிட்டுருக்கோம். லிஃப்ட் இருக்குது, நம்ம வந்து லிஃப்ட்லேயும் போய்க்கலாம். ஸ்டெப்ஸ் இருக்குது, ஸோ அதுலேயும் நம்ம இறங்கிக்கலாம். கீழே வந்து இறங்குற மாதிரி இருக்குது. நான் இதுக்குள்ளே வந்த உடனே நம்ம வந்து மாஸ்க்குள்ளே தான் என்ட்ரி ஆகிட்டோம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு மினி மால் மாதிரி இருக்குது. உள்ளே பார்த்திங்கன்னா காஃபி ஷாப் இருக்குது, பர்கர், பீஸா, சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா, அப்புறம் வந்து பேபி க்ளோத்ஸ் ஷாப்பிங் எல்லாமே இருக்குது. ரெண்டுக்கு வந்து ட்ரெஸ் கொடுப்பாங்கள்ல அந்த ஷாப்ஸ் கூட இருக்குது. நிறைய பேர் வந்து அந்த ட்ரெஸ்ஸஸ், முஸ்லீம் போடக்கூடிய அரபிக் ட்ரெஸ்ஸஸ் அதெல்லாம் வாங்கிட்டு போய் போட்டுட்டு ரெண்டுக்கு எடுத்துகிட்டு போட்டுட்டு உள்ளே போய் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அகைன் நம்ம ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணுறாங்க. அதுவும் நல்லா தான் இருக்கும். இதுதான் பார்த்திங்கன்னா அந்த கியூஆர் கோட் நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணோம்ல, அது ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு கியூஆர் கோடு வரும். அதை நம்ம பத்திரமா வச்சுருக்கணும். ஒவ்வொரு டைமும் அதை வந்து கேட்பாங்க நம்ம போகிற வழியில். நான் பார்த்திங்கன்னா ஹேண்டு வந்து எனக்கு ஃபுல் ஹேண்ட் இல்லை, ஸோ அதை வந்து கவர் பண்ண சொன்னாங்க. ஸோ இது வந்து 30 AED. ஸோ இதை வந்து வாங்கி கவர் பண்ணியாச்சு. கவர் பண்ணிவிட்டு நாங்கள் உள்ளே கிளம்பியாச்சு. உள்ளே பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் வந்து லியான் வந்து எதுவுமே சொல்லலை. அவனுக்கு வந்து அதை பார்க்க போகிறோம், அதுக்குள்ளே போகிறோம் மாஸ்க்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படி எக்ஸைட்டடாக தான் வந்துட்டுருக்கான். எப்போ வரும் அப்படின்னு கேட்டுட்டு வந்துட்டு இருந்தான். போகிற வழியிலே பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சர், ஆர்கிடெக்சரே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அப்படி போயிட்டுருந்தோம். உள்ளே பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி செக் வந்து பண்ணுறாங்க. இந்த கியூஆர் கோடை நம்ம வச்சுருக்கணும். இதை ஸ்கேன் பண்ணால் தான் நம்ம வந்து உள்ளவே போக முடியும். ஸோ அதை ஸ்கேன் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து உள்ளே போனோம். நம்ம ஏர்போர்ட்டில் எப்படி இருக்கோம்ல அதே மாதிரியே செக்யூரிட்டி செக் வந்து பேக்கேஜ் எல்லாமே வந்து ஸ்கேன் பண்ணி தான் நம்மளை உள்ளே அனுப்புகிறாங்க. இப்போ நம்ம டாலரன்ஸ் பாத்துக்கு வந்திருக்கோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் தான். ஆக்சுவலாக வந்து டிஸ்டன்ஸ் கம்மி தான். நம்ம அவ்வளோ நேரம் க்யூவில் நின்று வரனால நமக்கு அப்படி தெரியுது. இந்த பாத்தில் பார்த்திங்கன்னா இந்த பில்டிங் பற்றி தான் எல்லாமே வந்து போட்டிருந்தாங்க. ஸோ இதை பார்த்துட்டே போகிறனால அப்படி டைம் போகிறதே வந்து தெரியலை. இந்த மாஸ்க்கு வந்து யாரெல்லாம் விசிட் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பில்டிங் வந்து எப்படி வந்து கட்டியிருக்காங்க, எந்த மாதிரி இது வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்கு, முன்னாடி கட்டும்போது எப்படி இருந்தது, ஸோ ஸ்ட்ரக்சர் எல்லாம் கம்ப்ளீட் பண்ண அப்புறம் எந்த மாதிரி இருக்குது, ஸோ அது எல்லாமே வந்து கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி இந்த ஸ்ட்ரக்சரில் உள்ள மெட்டீரியல்ஸ் வந்து என்ன மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க, எங்கேருந்து எடுத்தது, ஸோ அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருந்தாங்க. ஒவ்வொரு டீட்டெயிலும் வந்து எந்த மாதிரி பண்ணியிருக்காங்க பார்த்து அப்படிங்கிறதையும் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இதெல்லாமே பார்த்துட்டே போகிற மாதிரி இருந்துச்சு.
இந்த கோட் வந்து நான் அங்கே பார்த்தேன். உண்மையாகவே ஹியூமனிட்டிங்கிறது வந்து ரொம்ப தேவையாக இருக்குது இந்த உலகத்துக்கே. நைட்டு பார்த்திங்கன்னா மாஸ்க் இன்னும் அழகாக இருக்கும். இப்போ வந்து லிஃப்ட்டில் மேலே போனால் நம்மளுக்கு மாஸ்க் வந்துடும். நிறைய பேர் பார்த்துட்டு கீழே வந்துட்டுருக்காங்க. இது மாஸ்க் அப்படிங்கிறதுனால ஃபுல்லாக வந்து செக்யூரிட்டி வந்து இருந்துகிட்டே இருக்காங்க. நம்ம வந்து ப்ராப்பர் ட்ரெஸ் கோடில் இல்லாமல் இருந்தோம்னா கண்டிப்பாக நம்மளை வந்துட்டு அந்த ட்ரெஸ் கோடை வந்து இது பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டே வந்து அதை கரெக்டாக பார்த்து தான் உள்ளே அனுப்புகிறாங்க. பட் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹெட் ஸ்கார்ஃபை வந்து கழட்டுறாங்க உள்ளே வந்தோடனே, யாரும் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு. ஆனால் வந்து செக்யூரிட்டி வந்து மேடம் அதை போடுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஃபோட்டோஸும் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு ரொம்ப நேரம் ஒரு இடத்துலேருந்து எடுக்க முடியாது. செக்யூரிட்டி வந்து நம்மளை மூவ் பண்ணி அனுப்பிட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம ஒரு இடத்துல நின்னோம்னா டக்குன்னு ஃபோட்டோ எடுத்துகிட்டு உடனே நம்ம கிளம்புற மாதிரி தான் இருக்குது. லியான் வந்து போர் அடிக்கவே இல்லை அவனுக்கு. அதனால் கண்டிப்பாக நீங்கள் கிட்ஸை வந்து கூட்டிகிட்டு வரலாம். வெஹிக்கிள்ஸும் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ரிட்டர்ன் போகிறதுக்கு. ஆனால் க்ரௌடாக இருந்தனால எங்களால் அதை யூட்டிலைஸ் பண்ண முடியல. நாங்கள் வந்திருக்க டைமிங் பார்த்திங்கன்னா இஃப்டார் டைமிங், அதாவது ஃபாஸ்டிங் டைமிங். ஆனால் ஷாப்ஸ் எல்லாம் ஓப்பனாக தான் இருந்தது. எல்லாருமே பர்கர் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, காஃபிலாம் குடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃபுட்டே கிடைக்காது அப்படின்னு வந்து நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம். இப்போ ரிட்டன் போகும்போது பார்த்திங்கன்னா நம்ம 2 ட்ரெஸ் எடுத்திருந்தா அதை வந்து நம்ம அங்கே கொடுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும். அப்புறம் நிறைய ஷாப்ஸ் இருக்குது. நம்ம வந்து எங்கேருந்து ஏதாவது மெமரியாக எடுத்துகிட்டு போகணும், கிராண்ட் மாஸ்க்லேருந்து வாங்கினதை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினச்சா நம்ம அது வந்து வாங்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து ஆப்ஷன்ஸும் இருக்குது. உள்ளே போயிட்டு வெளியே வர்றதுக்கு பார்த்திங்கன்னா 2 hours ஆயிருக்கு. ஃபைனலி நாங்கள் வந்துட்டு போயிட்டு வந்தாச்சு. இதே மாதிரி ட்ராவல் வீடியோஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.